நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு மாணவர் ராகு கேதுக்களோடு சேர்ந்த கிரகங்களுடைய தசை என்ன செய்யும் அப்படிங்கிறத விளக்கின நிலைமையில மற்ற கிரகங்கள் வேறு மாதிரியான சேர்க்கை அமைப்புகளில் மற்ற 7 கிரகங்களையும் நீங்கள் விளக்கவே இல்லைங்களையா அப்படின்னு சொன்னதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக சனியோடு சேர்ந்த கிரகங்கள் அதனுடைய தசையில் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத போட்டிருந்தேன். அப்போவே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வீடியோவில் செவ்வாயோடு சேர்ந்த கிரகங்கள் அந்த கிரகத்தினுடைய தசையில் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாயோடு சேர்ந்த கிரகங்கள், இப்போ செவ்வாயோடு ஒரு கிரகம் சேருது, அப்போ அந்த இடத்துல செவ்வாயோடைய தனித்தன்மை என்னவாக மாறுகிறது, அந்த கிரகத்துடைய தசை எப்படிப்பட்ட நிலைமைகளில் இருக்கும். ராகு கேதுக்கள் மட்டும் மற்ற கிரகங்களை பாதிக்குதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ செவ்வாய் மற்ற கிரகங்கள் பாதிக்கலையான ஒரு நேர் அடிக்கடி கேட்டிருந்ததுனால அந்த அமைப்புகள். இப்போது செவ்வாயோடு சேர்ந்த கிரகங்கள் எத்தகைய பாதிப்புகளை பெறும், அந்த கிரகத்தினுடைய தசையில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஒன்று சொல்லிடணும், செவ்வாயோடு கேது சேர்ந்தால் அந்த செவ்வாய் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளுகிறார் என்பதைத்தான் நான் சூட்சும வலுவாக சொல்லியிருக்கிறேன். ஜோதிடத்தில் நான் சொல்லிக்கிட்டு வர சுபத்துவம், பாபத்துவம், சூட்சும வலு என்கின்ற அமைப்பு பாரம்பரிய ஜோதிடத்தை, ஒட்டுமொத்த இந்திய வேத ஜோதிடத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்த்தக்கூடிய ஒரு நிலைமை. பொறாமையின் காரணமாக அல்லது புரிதல் இன்மையின் காரணமாக புரிஞ்சிக்க முடியாமல் இதை குறை சொன்னாலும் ஜோசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சமாவது நாலேஜ் வேணுங்க. நான் பராசர ஹோரா சாஸ்திரம் படிச்சுட்டேன், நான் அந்த பெரிய பெரிய புக்கெல்லாம் படிச்சுட்டேன், அதெல்லாம் நான் கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே எடுபடாதுங்க. ஒரு 17 வயது சிறுவன் கூட தன்னுடைய கணித அறிவு திறமை ஞானத்தின் காரணமாக 60 வயது ஜோதிடரை விட அறிவான ஒரு தன்மையில் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் போக முடியுங்க. இது ஒரு ஞானமான துறை. ஆகவே சூட்சும வலு என்று நான் சொல்லக்கூடிய சனி செவ்வாய் இருவரும் கேதுவோடு சேரக்கூடிய அமைப்பை புரிந்து கொள்வதற்கும் ஒரு ஞானம் வேணும். ஏறத்தாழ லட்சக்கணக்கான லட்சங்களை எல்லாம் எப்போதோ தாண்டி விட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த ஒரு சின்ன கருத்துக்களை, சின்ன அமைப்புகளை மற்றவர்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். என்னுடைய விஷயம், எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் எனக்குள்ளேயே போயிடுச்சுன்னா நான் மனிதனாக பிறந்து இந்த ஜோதிடனாக இருப்பதில் அர்த்தமே இல்லை என்கின்ற உண்மை உணர்வின் காரணமாகத்தான் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் வீடியோவாக போடுறேனே தவிர என்ன பெரிய ஆளாக காட்டிக்கணும், ஜோசியத்தில் நான் தான் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாதுங்க. ஜோதிடம் ஒரு யானையை மாதிரி ஒவ்வொரு பக்கமும் பார்க்கும்போது அது ஒவ்வொரு மாதிரியாக தெரியும். முழு உருவத்தையும் பார்த்தவங்க யாருமே இல்லை. கொஞ்சமாவது முக்கா உருவம், கால் உருவம், அரை உருவம்னு சில பேருக்கு அது தெரியத்தான் செய்யுது. அப்படி தெரிந்தவர்கள் கூட தனக்கு தெரிந்த உண்மையை சொல்லாமல் போவார்களேயானால் அது அந்த கர்மாவிற்கு, அந்த ஆத்மாவிற்கு, அந்த மனித ஜென்மத்திற்கு கொடுத்த ஒரு துரோகம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவன் நான். ஆகவே சூட்சும வலு என்பது செவ்வாய்க்கு வெகு நிச்சயமாக இருக்கிறது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். இது கேதுவோட தசையில் அது செயல்படாது, அது பாபத்துவமாக செயல்படும். ஆனால் செவ்வாய் கேதுவோடு இணையும் போது, இதை நான் நிறைய வீடியோக்களில் விளக்கி இருக்கிறேன், அதனால் இது ஒரு சின்ன விஷயமா சொல்லிடுறேன். செவ்வாய் ராகுவோடு இணையக்கூடாது. இது ஒரு ராகுவோடு சேர்ந்த கிரகங்கள், கேதுவோடு சேர்ந்த கிரகங்கள் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம், அதோட போய் அதில் பார்த்துக்குங்க. செவ்வாய் ராகுவோடு சேருவது செவ்வாயின் பாபத்துவத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை. செவ்வாயுடைய பாபத்துவம்னா என்ன? முரட்டுத்தனம், வன்முறை. அதே நேரம் அந்த டிகிரி அளவிற்கேற்ப அந்த செவ்வாயுடைய குணங்கள் கூடுதல் குறைவாக இருக்கும். ஆக செவ்வாயுடைய வன்முறைத்தனம், செவ்வாயுடைய அவசர கொடுக்கைத்தனம், செவ்வாயுடைய முரட்டு மோதல் போக்கு எல்லாவற்றையும் ஒரு மாதிரியாக இணையும் தூரத்தை பொறுத்து கூட்டி குறைத்து பாபத்துவமாகி அவற்றை அப்படியே டைவர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ராகுவால் நடக்குங்க. செவ்வாய் கேது இணைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அது ஒரு சூட்சும வலுவாக செவ்வாயை தணிவிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக அந்த அமைப்பு இருக்கிறது. செவ்வாயினுடைய முன்யோசனையற்ற தன்மை, செவ்வாயுடைய அவசரம், கோபம் போன்ற அமைப்புகளை அப்படியே தாழ்த்தி செவ்வாயை யோசிக்க வைக்கக்கூடிய தன்மை செவ்வாயோடு இணையக்கூடிய கேதுவிற்கு உண்டு. அதே நேரத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்தால் செவ்வாய் தசை நன்றாக இருக்குமே தவிர கேதுவினுடைய தசையில் கொஞ்சம் பாபத்துவமான செயல்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கேது செவ்வாயோட சேர்ந்து கெட்டு போறார். ஆனால் செவ்வாய் கேது இணைவால் செவ்வாய் புனிதப்படுகிறார். இதைத்தான் நான் சூட்சும வலுன்னு சொல்கிறேன். இப்போ
செவ்வாயோட மற்ற கிரகங்கள் சேர்ந்தா என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல சூரியன். இங்க ஒரு கட்டம் வருகிறது. 6 நிலையாக இந்த நிலைகளை போடுகிறேன். 6 கிரகங்கள் இல்லையா? அந்த 6 கிரகங்களும் 6 நிலையாக செவ்வாயோடு சேரும்போது எத்தகைய பலன்களை செய்யறாங்க. இங்கே சூரியன் செவ்வாய் இணைந்திருக்கின்ற அமைப்பை ஒரு 4 நிலையாக போட்டிருக்கிறேன். ஒரு 4 நிலையில என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். இது தாங்க இந்த 8ல சூரியன் செவ்வாய் சேர்ந்தா, அதாவது இடுகதிர் செவ்வாய் கூடி வாலிபன் தன்னில் எங்கிருந்தாலும் வாலிபன் தன்னில் அமங்கலை ஆவான் அப்படிங்கிற மாதிரியான சில தகாத அமைப்புகள். யாரோ ஒருவருக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்த காரணத்தினால் அந்த பெண் விதவையானதை பார்த்துவிட்டு 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் அல்லது எல்லாம் எங்கிருந்தாலும் இடுகதிர் செவ்வாய் கூடி எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பெண்ணு இளமையில கணவனை இழப்பாள் அப்படின்ற அர்த்தமற்ற குப்பை பாடல்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்குதுங்க. இந்த மாதிரியான பாடல்களை, இந்த மாதிரியான கருத்து கொண்ட அந்த பகுதிகளை குப்பை என்று சொல்லும்போது, உண்மையிலே சொல்லப்போனா ஜோதிடத்துல மூல நூல்கள்ல முக்காவாசி குப்பை. அது யாராலும், அது படிச்சவங்களுக்கு தான், படிக்காதவங்க தான் மூல நூல்னு சொல்லிக்கிட்டு தெரியுங்க. சிறு வயதுல இருந்து கிட்டத்தட்ட 15-16 வயதுல இருந்தே அந்த மூல நூல்கள் என்று சொல்லப்படக்கூடிய, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாதுங்க, அந்த நேரத்தில் ஆங்கிலமும் தெரியாது. அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும், நேற்று இரவு வரைக்கும் படித்து கொண்டே இருக்கக்கூடிய, படிக்கிறதுல ஜோதிட புத்தகங்களை மட்டுமே படிக்கிறதுல ஆர்வம் உள்ளவனாகிய எனக்கு அன்னப்பறவை போல அப்படியே பிரித்து பார்த்து அதையும் இதையும், எவைகள் குப்பைகள் எவைகள் ரத்தினங்கள் என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து விட்டதற்கு பிறகு என்ன மாதிரியே என்னுடைய மாணவர்களும் வரணுன்றதுனால தான் மூல நூல்களில் ஏகப்பட்ட குப்பை இருக்குன்னு சொல்றேன். இந்த மூல நூல்கள் பராசர ஹோரா சாஸ்திரமா இருக்கட்டும், பிருகத் ஜாதகமாக இருக்கட்டும், வராக மிகரத், நான் தான் ரொம்ப பெருசா பராசர ஹோரா சாஸ்திரத்தை விட நான் உத்தரகாலாமிரதத்தை சொல்லுவேன். ஏன்னா மூல நூல்களை சாராவளி உள்ளிட்ட, பிருகத் ஜாதகம் உள்ளிட்ட, பராசர ஹோரா சாஸ்திரம் உள்ளிட்ட அத்தனையும் நான் கிட்டத்தட்ட கரைச்சு குடிச்சிருக்கிறேன். அதுல தேவையில்லாத குப்பைகள் தான் 70%. சாஸ்திர சம்பிரதாய அமைப்புகள் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல சமூகங்களுக்கு ஏற்ப எழுதி வைக்கப்பட்ட குப்பைகள் தான் இங்கே அதிகம். அதோட மேடையிலேயே ஒரு இடத்துல அந்த காலவிதானம், கால பிரகாசிகா அப்படிங்கிற நூலை சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்தில் மேடையில் யார் கால பிரகாசிகாவை எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்கன்னு மாணவர்கிட்ட கேட்டால் மாணவர்கள் யாருமே நான் படித்தேன்னு பதிலே சொல்லலை. அந்த அளவிற்கு மூல நூல்களையே படிக்காமல், மூல நூல்களே அப்படியே குப்பைன்னு சொல்லிட்டார்னு ஒரு கருத்து வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அது இப்போ அடங்கிடுச்சு. ஆனால் உண்மை அதுதாங்க. மூல நூல்கள்னு சொல்லப்படுகிறதுல பிற்சேர்க்கையாக பின்னால் வந்தவர்கள் சேர்த்து அதை பெரியதாக ஊதி கடுமையான குப்பைகளை சேர்த்த விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குதுங்க. உண்மையான ஜோதிடம் உங்களுக்கு தெரியணும்னா அந்த குப்பைகளை தரம் பிரிப்பதற்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் போட்டிருக்கணும் இல்லையா, சூரியன் செவ்வாய் எந்த இடத்துலையும் சேரக்கூடாதுன்னு ஒரு பழம்பெரும் பாடல் சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டு ஜோதிடர்கள் எல்லாருமே சூரியன் செவ்வாய் சேர்ந்துட்டாலே அந்த பொண்ணு விதவை ஆயிடுவான்னு பலனே சொல்றாங்க. அந்த அளவுக்கு மோசமா போச்சு. ஆனா உண்மையில அப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த இடத்துல 2 நண்பர்கள் சேருகிறார்கள் என்கின்ற அமைப்பை பொறுத்தும் இதனுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்தும் தாங்க நீங்க பலனை சொல்லணும். சூரியனும் செவ்வாயும் சேரும்போது செவ்வாய் ஒரு 17 டிகிரிக்குள்ள சேர்ந்துடுறது நல்லதில்லை, அஸ்தங்காங்க. 17 டிகிரிக்குள்ள சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துட்டா செவ்வாய் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளுகிறார். இந்த இடத்துல செவ்வாய் முக்கால் பாவராகவும் சூரியன் அரை பாவராகவும் இணைவார்கள். ஆக இது ஒரு பாபத்துவமான சேர்க்கை தான். ஆனா 2 பேரும் நண்பர்கள், 2 கெட்ட பேர் 2 பேர் சேர்றான். இதைத்தான் நீங்க மனித உணர்வுகளாக புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். 2 ரவுடி பையனுங்க ஒரு இடத்துல சேர்றாங்கன்னா என்ன நடக்கும்? அந்த இடத்துல கோயில் கும்பாபிஷேகத்தை யாரும் பண்ண மாட்டாங்க. எங்கடா பார் இருக்குதுன்னு தான் தேடுவாங்க. கரெக்டுங்களா? 2 நல்லவர்கள் சேர்ந்தால் 2 தெய்வத்தை பற்றி, கோவிலை பற்றி, நல்லவைகளை பற்றி பேசலாம். ஒருவன் முக்கால் பாவர், ஒருவன் அரை பாவர். ஒருத்தன் பாதி கெட்டவன், ஒருத்தன் முக்கா கெட்டவன். நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஜோதிடத்துல நமக்கு சொல்லப்பட்ட அருளப்பட்ட சில விஷயங்கள் அப்படியே எந்தெந்த தன்மையில எடுக்கணும்ன்றது தான் நான் அடிக்கடி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல 2, ஒரு அரைக்கு இருக்கணும், முக்காலுக்கு இருக்கணும். அரை பாவரும் முக்கால் பாவரும் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை 4 இடங்களை போட்டிருக்கிறேன். 17 டிகிரிக்குள்ள எந்த இடத்துலையுமே செவ்வாய் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்துருச்சு, அதற்கப்புறம் அவர் எத்தனை தூரத்தில் தன்னுடைய ஒளியை இழக்கிறார், அஸ்தமனமாகிறார். 0-2 டிகிரியில சூரியனோடு இருக்கக்கூடிய செவ்வாய், வலுவிழந்த செவ்வாய்க்கும் 15 டிகிரிக்கு அப்பால் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் வித்தியாசம் இருக்கிறது. 17 டிகிரியில் அவர் அஸ்தமனத்தை அடைவார். ஒரு 10 டிகிரி வரைக்குமே பெரும்பகுதியான ஒரு சோதனைகளை அவர் கொடுத்துட மாட்டார். ஆனால் அவர் 8-7 டிகிரிக்குள்ளாக அவர் சூரியனோடு இணையும் பொழுது சூரியன் செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் செய்யக்கூடிய தன்மையை அடைகிறார் என்பதுதான் இந்த இடத்துல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல எந்த லக்னத்திற்கு இந்த சேர்க்கை நல்லதாக இருக்காது? மகர லக்னத்திற்கு சூரியன் அட்டமாதிபதியாக வருவார்.
மீன லக்னத்திற்கு சூரியன் 6ஆம் அதிபதியாக வருவார். சூரியன் அவயோகத்தை செய்யக்கூடிய அந்த 6 லக்னங்களுக்கு கூடுதலாக மீன லக்னத்தையும் சேர்த்து கொண்டு இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கையில சூரியன் வந்து கடுமையான கெடுபலன்களை செய்வார்னு சொல்லணும். மற்றபடி இருவரும் நண்பர்களாக இருக்கின்ற அமைப்புல இருவருடைய காரகத்துவங்கள்ல வேறு பாபத்துவம் இல்லாத அளவிற்கு எந்த இடத்துலையும் பாதிப்புகள் இருக்காது. வேறு பாபத்துவம்னா என்ன? இவங்க 2 பேரையும் சனி பார்த்துடக்கூடாது. ராகு கேதுக்களுக்கு பார்வை கிடையாது. இவங்க 2 பேரையும் சனி பார்த்துடக்கூடாது. ஒருவேளை சூரியன் செவ்வாய் கேது சேர்ந்தா அந்த இடத்துல சூட்சும வலு ரத்து செய்யப்படுகிறது. தனியாக செவ்வாய் இருக்கும் பொழுது மட்டுமே அங்கே சூட்சும வலு செயல்படுமே தவிர வேறொரு கிரகத்தோடு சேரும் பொழுது பாபரோடு சேரும்போது அந்த இடத்துல சூட்சும வலு செயல்படாது. அதே நேரத்தில் செவ்வாய் குரு சுக்கிரன் கேது சேர்ந்தால் செவ்வாயோட கேது நெருங்கி இருந்தால் அந்த இடத்துல செவ்வாயின் சுபத்துவமும் செவ்வாயுடைய சூட்சும வலுவும் சேர்ந்து செயல்படும். நான் சொல்லக்கூடிய சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாடுகள் எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் இது புரிந்து விட்டால் உங்களுக்கு பலன்கள் அப்படியே துள்ளிக்கிட்டு வரும். எப்படி லைவ்ல வந்து டக்கு 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 டக்குன்னு பலனை அடிச்சு ஆமா ஆமா ஆமான்னு சொல்றாங்களோ அதெல்லாம் இந்த மாதிரியான சூட்சும விஷயங்களை புரிந்து கொண்டதனால தான். ஆக இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார். கன்னியா லக்னத்திற்கு போய் இந்த இடத்துல 8ல் சூரியன் செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறது நல்லது இல்லைங்க. அந்த இணைஞ்சிருக்கிற டிகிரி அமைப்புகளின் அடிப்படையில் ஆதிபத்தியங்கள் ஒரு நிலையில சூரிய தசை என்ன பண்ணும்? அட்டமாதிபதியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்துல சூரிய தசை 12-8 கூடியவர்கள் 8ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதாக அமைந்து இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பாக நல்லதுகளை செய்யாது. செவ்வாய் கூடுதலான டிகிரியில அவரோடு இணைந்து அஸ்தமனம் அடைந்திருந்தால் ஆயுள் பங்கத்துக்கும் சூரிய திசையில இடம் உண்டு. விரையாதிபதி தசை தானே. அப்ப மற்ற லக்னம் போன்றவர்கள் புதன் போன்றவர்கள் சனி போன்றவர்கள் பலவீனம் அடைந்திருந்தால் சூரிய திசையில ஏதேனும் ஒரு நிலையில ஆயுள் பங்கம் ஏற்படும். ஆனா உடனே பயந்துராதீங்க, இதற்கும் விதிவிலக்குகள் இருக்கு. ஆக இந்த இடத்துல 4 நிலைகளை போட்டிருக்கேன். ஆனா சிம்மம் என்பது செவ்வாய்க்கு அதிநட்பு வீடு என்பதால் சிம்மத்தில் செவ்வாயும் சூரியனும் சேருவது என்பது பெரிய சோதனைகளை கொடுத்துறதில்ல, எக்ஸப்டா மகர லக்னத்துக்கு தவிர. மகர லக்னத்திற்கு அவர் என்ன செய்வார்? 11-4 கூடியவராக அவர் 8ல் மறைவது தப்பு. அட்டமாதிபதியோடு தப்பு. இந்த அட்டமாதிபதியோடு சூரியனோடு மகர லக்னத்திற்கு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகம் கடுமையான பலன்களை செய்யும் அப்படிங்கறத தான் புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துல பொத்தாம் விதிகள் எங்கேயுமே இல்லை. பொதுவான அமைப்போல நீங்க சொல்லவே கூடாது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு இணைவிற்கும் ஒவ்வொரு விதமான காம்பினேஷன்கள் இருக்கின்றது என்பது தாங்க உண்மை. ஒரு சேர்க்கையை போட்டாலே 12 லக்னத்திற்கும் விரிச்சு அப்படியே போடலாம். இருந்தாலும் நான் வந்து பொதுவாக ஒரு 4 அமைப்பாக போடுகிறேன். அதே நேரத்தில் இங்கே 3வது நிலையாக சூரியனையும் செவ்வாயும் துலாத்துல போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல அது வந்து சுக்கிரனுடைய வீடு. இங்க வேற எந்த இணையுமே நான் காட்டல. செவ்வாய் துலாத்தில் இருக்கும் பொழுது அவர் அங்கே சுபத்துவமாக சூரியன் நீச்சத்தோடு இருக்கிறார். நீச்சத்தோடு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில சூரியன் அப்படியே தன்னுடைய இந்த அமைப்பை, அதாவது அஸ்தங்க அமைப்பை இங்கே ஓரளவுக்கு தானே பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில சூரியன் கண்டிப்பாக அஸ்தங்க ஆகத்தான் செய்வார், அஸ்தமனத்தை அடையத்தான் செய்வார் செவ்வாய். ஆயினும் இந்த இடத்துல மேஷ சூரியனை போல துலா சூரியன் இருக்க மாட்டார். இந்த இடத்துல எந்த லக்னத்திற்கு அது நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை மகர லக்னத்துக்கே நடந்தா கூட சூரியன் இங்கே திக்பலம், செவ்வாய் இங்கே திக்பலம். ஆகவே சூரியன் செவ்வாய் இணைவை இணைகின்ற சூரியனுடைய அமைப்பையும் இணைகின்ற சூரியனுடைய ஆதிபத்தியத்தையும் பொறுத்து, அந்த தூரத்தையும் ஆதிபத்தியத்தையும் பொறுத்து தான் அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா பொதுவாக இருவரும் நண்பர்கள் என்றாலும் கூட சூரியனும் செவ்வாயும் இணைவது தவறு, நல்லது அல்ல. இருவருடைய ஆதிபத்தியமும் காரகத்துவமும் பாதிக்கும். அதே நேரத்தில் சிம்மத்தில் இவர்கள் சேர்ந்தா இருவருடைய காரகத்துவங்களும் ஆதிபத்தியங்களும் பாதிக்காது. சூரியன் அரசன், செவ்வாய் தளபதி. அப்ப எந்த லக்னத்திற்கு 10ஆம் பாவகத்தோடு அவர்கள் தொடர்பு கொள்ளுகிறார்கள், 10ஆம் பாவத்திற்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அல்லது திக்பலத்தை இழந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறாங்கன்னா அது வந்து அரசு வேலைக்கு நல்லதில்லை என்கின்ற மாதிரியாக ஒரு விதமான ஷட்பல சுழற்சியையும் சேர்த்து தான் இந்த அமைப்போல நீங்க புரிஞ்சுக்கணுங்க. 4வதாக சூரியன் செவ்வாயை போட்டிருக்கிறேன், மகரத்துல போட்டிருக்கிறேன். அந்த இடத்துல மகரத்துல அவர் உச்சமாகி அவர் வந்து சூரியனோடு சேரக்கூடாது. எங்கேயுமே அவர் சூரியனோடு சேரக்கூடாதுன்றது தான் உண்மை. அந்த அஸ்தங்க தோஷத்திற்காகவும் சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற கிரகங்கள் சில நிலைகளில் தன்னுடைய வலுவை, காரகத்துவத்தை, ஆதிபத்தியத்தை இழக்கும் என்பதற்காகவும் தான். இதை இப்படி சொல்ல போய் தான் சூரியன் செவ்வாய் சேரக்கூடாது, பொம்பளைங்களுக்கு அவங்க புருஷன் செத்து போவார்னு ஒருத்தர் சொல்லிட்டார். உடனே அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லா சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு, இந்த பொண்ணு அந்த கல்யாணம் பண்ணாத புருஷன் செத்து போவான், இப்படித்தான் இன்னைக்கு ஜோசியம் போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த இடத்துல ஒருவேளை மகர லக்னமாகவே இருந்தது, அட்டமாதிபதியும் உச்ச செவ்வாயும் இங்க லக்னத்தில் இருக்கின்ற நிலைமை
ஜாதகரை படுபயங்கர கோபக்காரராகவும் ஆத்திரக்காரராகவும் அவசர கொடுக்கைக்காரராகவும் முன் யோசனை இல்லாத முரட்டுத்தன்மை உள்ளவராகவும் ஆக்கும். அதிகார விரும்பி அதிகார பிரியராக இருக்கக்கூடிய தன்மை, கிரிமினல் தன்மைகள் இருக்கும். மகர லக்னத்தில் பிறந்திருந்தா என்ன நடக்கும்? அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறார் இல்லையா? அட்டம ஆதிபத்தியம் என்பது ஏமாற்றுகின்ற கிரிமினல் தன்மைகளை கொண்டது இல்லையா? அதன் அடிப்படையில் ஜாதகர் ஒரு மாதிரியான நெகட்டிவ் தன்மைகளை கொண்டவராக இருப்பார். அதையும் நீங்க பார்த்துக்கணும். ஆக அடுத்ததாக சந்திரனுடைய சேர்க்கை, சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. சந்திரன் செவ்வாயோடு சேரும்போது அந்த சந்திர திசையில என்ன நடக்கும், செவ்வாய் திசையில என்ன நடக்கும் என்பதற்கான இரண்டாம் நிலை அமைப்பு வந்துடுது. இந்த சந்திர திசைய சந்திரனும் செவ்வாயும் சேர்றது சந்திர மங்கள யோகங்க. அட்டகாசமான ஒரு அமைப்பு. இதைத்தான் மங்கள யோகம்னு சொல்றோம். இந்த அமைப்பு நீர் கிரகமான சந்திரன், நெருப்பு கிரகமான சூரியன், இது செவ்வாய், இருவரும் இணைவது, இருவரும் அத்தியந்திய நண்பர்கள். இவங்க ரெண்டு பேருமே நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த இணைவு ரொம்ப டாப் டக்கர். சந்திர தசைக்கும் டாப் டக்கர், செவ்வாய் தசைக்கும் டாப் டக்கர். வேறு எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல், பாவத்துவ தொடர்புகள் இல்லாமல், கூடுமானால் குரு சுக்கிர தொடர்புகளோடு குருமங்கல யோகத்தோடு அவர்கள் இருந்தார்கள்னா கொட்டுன்னு கொட்டும் எந்த லக்னமா இருந்தாலும். ஆக இந்த இடத்துல பாருங்க, இதுலயும் விதிவிலக்கு இருக்கு. சந்திரன் ஒளிபருந்திய தன்மையானாக இருக்கணும், சந்திரன் வளர்பிறை சந்திரனா இருக்கணும், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கணும். தேய்பிரையாக இருந்தாலும் கூட பௌர்ணமியை விட்டு வெளியே வந்து பஞ்சமி திதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சந்திரனாக இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. இது சந்திர மங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய மிக நிறைவான நல்ல அமைப்பு. சந்திர தசையும் நல்லா இருக்கும், செவ்வாய் தசையும் நல்லா இருக்கும், லக்னத்தை பொறுத்து. ஒருவேளை குரு அணி லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம், கடகம், சிம்மம் ஆகிய 6 லக்னங்களுக்கு சந்திரன் ஒளிபருந்திய தன்மையாக இருந்து ஸ்தான பலத்தோடு இவரும் செவ்வாயும் இருந்து இவர்கள் இருவரும் 8 டிகிரிக்குள் நெருங்கி இருந்தார்களே ஆனால் 17 வருடம் சந்திர தசையும் செவ்வாய் தசையும் கொட்டுன்னு கொட்டுங்க. சந்திர தசையில ஓகோன்னு இருப்பீங்க. அதே நேரம் சந்திரன் பாவர் என்று சொல்லப்படக்கூடிய கன்னி, மிதுனம், மகரம், கும்பம், துலாம், ரிஷபம் ஆகிய 6 லக்னங்களுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் பெரிய யோகங்களை செய்யறது இல்லைங்க. அந்த எந்த இடத்துல எப்படி ஒளி பொருந்திய சுபத்துவ தன்மையோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த சந்திரமங்கல யோகத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்க. இப்ப முதல் நிலை அமைப்பை சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா, இதுல 3 இடத்தை காட்டியிருக்கிறேன். இதை ஒளி பொருந்திய தன்மையாக இருக்கணும்னு இதுல சூரியனையும் காட்டியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, சந்திரன் நீச்சமாக இருக்கிறார், அங்கே செவ்வாயும் இணைந்திருக்கிறார். இது சந்திரனுக்கு நீச்ச பங்கத்தை, ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் இங்க பக்கத்துல போட்டிருக்கிறதுலே உங்களுக்கு தெரியும். இங்க விருச்சிகத்துல சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்கிற அமாவாசை சந்திரன். இவரால் பிரயோஜனம் இல்லைங்க. இவர் அமாவாசை சந்திரனாகவும் இருக்கிறார். தன்னுடைய ஒளியை இழந்து அப்படியே அமாவாசை சந்திரனாக நீச்ச நிலையில இருக்கிறார். ஸ்தான பலத்தையும் இழந்திருக்கிறார், ஒளியையும் இழந்திருக்கிறார். இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் வேலை செய்யாதுங்க. என்னங்க ஓகோன்னு சொன்னீங்க, எனக்கு லக்னத்திலே இந்த சந்திரமங்கல யோகம் இருக்கு, எனக்கு 2ஆம் இடத்துல இருக்கு, நான் தனுசு வீட்டில் இருக்கிறேன், 5, 9 கூடியவர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க, அட்டகாசமா இருக்கும்னு சொன்னீங்க. ஒன்றும் நடக்கலையே சந்திர திசையில செவ்வாய் திசைனா, இதைத்தாங்க நான் ஒளி தத்துவமா பாவத்துவம்னு சொல்றேன். மீன லக்னமா இருக்கட்டும், 5, 9 கூடியவர்கள் சேர்ந்திருப்பாங்க. ஆனா சந்திரனுக்கு ஒளி இல்லையே. இருளாக இருக்கக்கூடிய அமாவாசையை நோக்கி நெருங்கி இருக்கக்கூடிய சந்திரனால மங்கள யோகம் செயல்படாது. ஒளிக்கலப்பின் மூலமாகத்தானே யோகங்கள் செயல்படுகின்றன. ஆக இந்த இடத்துல 5, 9 கூடியவர்களாக அவர்கள் சேர்ந்திருந்தாலும் கூட யோகம் செயல்படாது. அதே நேரத்தில் இது கும்ப லக்னமாகி இந்த இடத்துல 10ஆம் இடத்துல இந்த மாதிரி சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்காது. 6ஆம் அதிபதி போய் 10வது வீட்டில் சேர்ந்து தன்னுடைய கடன் போன்ற ஆதிபத்தியங்களை, தொழிலை கெடுக்கக்கூடிய தன்மைகளை சந்திர திசையில செய்வார். ஜோசியம்ன்றது பயங்கர குழப்பம். ஒரு தெளிவுக்கு நீங்க வர்றதுக்கே 30 வருஷம் ஆகும். 30 வருஷம் ஆகும். சும்மாலாம் விளையாட்டு காரியம் கிடையாது. 3 மாசத்துல கத்துக்கிட்டேன், 3 வருஷத்துல கத்துக்கிட்டேன், 10 வருஷத்துல கத்துக்கிட்டேன். நான் 10-15 வருஷமா ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் நீங்க 10-15 வருஷமா ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் ஜாதகத்துல படப்படன்னு பிரிச்சவன எல்லாத்தையும் சொல்லிடணும்னு அவசியம் கிடையாது. நான் அடிக்கடி சொன்ன மாதிரி ஒரு ஞானம் மிகுந்த கலை இது. இந்த இடத்துல இப்போது சந்திரன் விருச்சிகத்துல சேர்ந்திருக்கிறார், கும்ப லக்னமாக இருக்கிறார். 6ஆம் அதிபதி பாபத்துவமாகி இருள் சந்திரனாகி 10ஆம் இடத்துல நீச்சனாக இருப்பது சந்திர திசையில தன்னுடைய 6ஆம் பாவக கெடுபலன்களை அதிகமாக செய்யக்கூடிய தன்மை. என்னையா 6ஆம் பாவக அதிபதி நீச்சமாகிட்டாரே, அவர் கடனை கொடுக்க கூடாதே, அப்படித்தான் மைண்டு ஓடும். ஆனா இந்த இடத்துல தான் சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற ஒரு இரட்டை நிலைகள் பலன் தரும். 6ஆம் அதிபதி எந்த நிலையிலும் அவருடைய அமைப்பை செய்வார். அவர் எப்படி செய்வார் என்பது அவர் ஒளியோடு இருக்கிறாரா, ஒளித்தன்மை அற்று இருக்கிறாரா என்பதை பொறுத்தது. இந்த இடத்துல நீச்சமாகி நீச்ச பங்கத்தை அடைஞ்சிட்டார். நீச்ச பங்கத்தை அடைந்தால் தன்னுடைய ஸ்தான பலத்தை கும்ப லக்னத்திற்கு அதிகமாக தருவார் என்ற அர்த்தம்.
அதே போலவே 10ஆம் இடத்தை அவர் கெடுத்து விட்டார் என்ற அர்த்தம். கடனாலேயே அழிய போறீங்க. சந்திரதசை செவ்வாய் தசையில தொழிலாளன் அர்த்தம். தொழிலாள வியாபாரம் பண்றீங்க, தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அப்பதான் வேலையை விட்டீங்க. சூரிய தசை சுக்கிர பக்தியில வேலையை விட்டீங்க. சந்திர திசையில தொழில் ஆரம்பிச்சு கடனாச்சு. அந்த கடனை 2 வருஷத்துல வந்த கடனை நீங்க 17 வருஷம் அடைக்கணும்னு அர்த்தம். செக் பண்ணி பாருங்க சார், நீங்க தெரிஞ்ச ஜாதகத்துல. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கும்பலக்கணக்காரங்க எல்லாத்துக்கும் நான் இப்ப பேசும்போது உடம்பு புல்லரிக்கும். சந்திர தசை நடந்தவங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும் என்கின்றதுல ஒரு தடவை கும்பலக்கணத்துல சந்திர தசையை பத்தி பேசியிருப்பேன். 1000 பேருக்கு மேல அதை பத்தி பேசியிருப்பீங்க என்கிட்ட. ஆன்லைன் வகுப்பு இல்லை, இதுல அப்பாயின்மெண்ட் இல்லை. ஐயா நீங்க கும்பலக்கணம்னு சொன்ன அந்த சந்திர தசையில நான் அப்படியே உருக்குலைஞ்சு போயிட்டேன் அப்படின்வாங்க. ஆக இந்த இடத்துல இதே நேரம் இந்த சந்திரன் வைகாசி விசாக சந்திரனாக இருந்தால் பலன் மாறுங்க. ஒரே இடம், ஒரே நீச்சம், ஒரே லக்கணம், எல்லாம் ஒண்ணுதான். ஒரு பௌர்ணமி சந்திரன் பலனை மாத்திருவாருங்க. இந்த அமாவாசை சந்திரனா போட்டிருக்கேன். அப்படியே எதிரில் சூரியனை போட்டு வைகாசி விசாகம், வைகாசி அனுஷம், வைகாசி கேட்டையா போட்டுக்கோங்க. பௌர்ணமி சந்திரன் 6ஆம் அதிபதி நீச்சமானாலும் ஒளித்தன்மையோடு இருந்து சந்திரமங்கல யோகம் இந்த இடத்துல வேலை செஞ்சு கடன் இருந்தே தீருங்க. ஆனா அந்த கடனால தொல்லைகள் எதுவும் இல்லாம ஆள் வந்து ஜம் ஜம் ஜம்னு கடன் வாங்கி 4 கடை திறந்துக்கிட்டு இன்னைக்கு வட்டியை கட்டுறதா அன்னைக்கு வட்டியை கட்டுறதான்னு வெளியில பந்தாவா போய்கிட்டே இருப்பாருங்க. லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்ப அங்கேயும் பாயிண்ட்டுக்கு வந்துடணுங்க. லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துடணுங்க. ஆக சந்திரமங்கல யோகம் என்பதில் சந்திரனோ செவ்வாயோ இணைந்திருந்தாலும் கூட சந்திரனுடைய ஒளித்தன்மையும் செவ்வாயுடைய ஸ்தான பலமும் இருக்குது அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம், ஃபாலோயர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம். அடுத்ததாக உச்ச சந்திரன் செவ்வாயை போட்டிருக்கிறேன். அந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவமாக இவர்கள் இருவரும் சுக்கிரனுடைய வீட்டில் இணைகிறார்கள். சுக்கிரனுடைய வீட்டில் இணையக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நல்ல பலனை தான் செய்வாருங்க. பெரிய கெடுபலன்கள்லாம் அவர் செஞ்சறதில்ல. அவருக்கும் சனிக்கும் தாங்க ஆகாது, அவருக்கும் ராகுவுக்கும் தாங்க ஆகாது. சனி ராகுவோடு சேரும் பொழுது மட்டும்தான் செவ்வாய் தன்னுடைய குரங்கு புத்தியை காட்டுவார். அதை தவிர்த்து வேற எந்த இடத்துலையும் அவர் குரங்கு புத்தியை காட்டுறதில்லை. அப்படி அவர் சேர்ந்திருந்தா கூட விதிவிலக்கு குருவின் பார்வை, சுக்கிரனுடைய இணைவு, பௌர்ணமி சந்திரனுடைய எதிர் இணைவு, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வைங்க. சரி, இந்த இடத்துல சந்திரன் செவ்வாய், சந்திரன் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். ஒருவேளை இந்த இடம் மீன லக்னமாகவே இருக்கிறது, 5, 9 கூடியவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சரி, எல்லாரும் பௌர்ணமியில பிறக்கிறது இல்லை, எல்லாரும் அமாவாசையில பிறக்கிறது இல்லை. நட்ட நடுவால நான் பிறந்துட்டேங்க, அட்டமி நவமி தேதியில பிறந்திருக்கிறேன், பரவாயில்லைங்க, நல்லா தாங்க இருக்கும். பாதி ஒளி பொருந்திய சந்திரனாக தேய்பிரையாக வளர்பிரையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற, பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனாக அட்டமி நவமியில இருந்தாலும், அப்படியே தேய்பிரையாக அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அட்டமி நவமி சந்திரனாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல ரிஷப சந்திரன் செவ்வாய் நல்லா தாங்க இருக்கும். இதற்கப்புறம் நீங்க ஆதிபத்தியத்தை பார்த்தோம். எந்த லக்னத்திற்கு இந்த இணைவு நடக்கிறது? ஜோசியன் கன்ஃபியூஸ் காம்பினேஷன்ஸ். எந்த லக்னம் இது? எந்த லக்னத்திற்கு நடக்கிறது? மேஷ லக்னம். ஐயா 4, 1 கூடியவர்கள் அங்கே இணைஞ்சிருக்கிறாங்க. 8ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டாலும் கூட 4ஆம் அதிபதியும் 1ஆம் அதிபதியும் இணைந்திருக்கிறார்கள் என்கின்ற அமைப்பு 17 வருஷம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதே மகர லக்னம் 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் லக்னாதிபதியான சனிக்கு அவயோகர்கள். அப்படிங்கிற போது மத்தியம பலன்கள், நல்ல பலன்கள் இருக்காது. லக்னத்திற்கு ஏற்றாற் போலவே பலன்கள் என்பதை இதுல நீங்க ஆர்வம் காட்டினீங்கன்னா நான் ஒவ்வொரு லக்னத்திற்கும் கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறத நான் விரிவாகவே போடுறேன். இது மட்டுமே எனக்கு புரிஞ்சுக்க முடியுங்க, நீங்க சொன்னது எனக்கு புரியுதுங்கன்னா விட்டுருவேன். இல்ல ஐயா நீங்க செவ்வாய் சந்திரன் இந்த மாதிரியான இணைவுகளை ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனித்தனியா பேசுங்கன்னா முன்ன மாதிரி நான் லக்ன லைவ் வீடியோவாகவே பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆக இந்த இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருப்பது லக்னத்தின் அடிப்படையில், ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் ஆதிபத்திய அவயோகர்களாக, அதாவது லக்ன அவயோகர்களாக அவர்கள் மாறும் பொழுது அவயோக பலன்களும், நல்லவர்களாக இருக்கும் பொழுது சந்திர மங்கள யோகத்துடைய நல்ல பலன்களும் சந்திர செவ்வாய் திசையில் இருக்கும். 3ஆவதாக ஒன்று வந்துட்டேன், சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார், செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். நீச்சமடைந்திருக்கின்ற இந்த செவ்வாய் சந்திரனால் ஸ்தான பலத்தை பெறுகிறார், நீச்ச பங்கம் என்பதை அடைகிறார். முதல்ல நீச்ச பங்கம், அவருடைய காரகங்கள் 2 இரட்டை ஆதிபத்தியம், கடக லக்னமாவே வச்சுக்குவோம். 5, 10 கூடிய செவ்வாய் அந்த இடத்துல லக்னாதிபதியால நீச்ச பங்கத்தை அடைகிறார் என்று அர்த்தம். அதே நேரத்தில் லக்னாதிபதியால நீச்ச பங்கத்தை அடைகிறதுனால முதலில் 5ஆம் இடமும் 10ஆம் இடமும் பலவீனமாகி முதலில் அவைகள் செயலிழந்து அதற்கு பிறகு செவ்வாய் திசையில பிற்பகுதி 3 வருஷம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். இதுதான் நீச்சபங்க ராஜயோக தத்துவம். இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் என்கின்ற உயர்நிலை யோகம் செயல்பட வேண்டுமெனில் சந்திரன் வலுவாக, சந்திரன் இங்க வலுவாத்தான் இருக்கிறாரு, ஆட்சியத்தான் இருக்கிறாரு. ஆனாலும்
அந்த சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக, அர்த்த சந்திரனாக, பாதி ஒளி பொருந்திய அஷ்டமி நவமி திதி அளவுக்கு சந்திரனாக இருப்பதாவது அவசியம். பௌர்ணமி சந்திரன் தான் சொல்லவே வேண்டாம். சந்திர தசையும் செவ்வாய் தசையும் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் துறைகளில் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி போன்ற அத்தனை அமைப்புகளையும் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். பெரிய பெரிய பில்டர்களுக்கெல்லாம் நீச்சமாக இருந்தாலும் இந்த மாதிரியான பௌர்ணமி சந்திரன் ஒளிபருந்திய சந்திரனால தான் இந்த இடத்துல இருந்து குருவும் பாப்பார். சூப்பராக இருக்கும். ஆகவே நீச்ச செவ்வாய் என்றாலும் கூட சந்திரமங்கல யோகம் சந்திரனுக்கு ஒளியோடு இருந்தால் நல்லவைகளை செய்யும் என்பதுதான் உண்மை. மூன்றாவது நிலை பாருங்க, புதன் செவ்வாய். மூணாவது நிலை வந்துருச்சு. புதனும் செவ்வாயும் சேரக்கூடாதுங்க, எந்த இடத்துலையுமே சேரக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதனுக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். புதனுடைய ஒரு வீட்டிற்கு 6ஆம் அதிபதியாகவும் புதனுடைய இன்னொரு வீட்டிற்கு 8ஆம் அதிபதியாகவும் புதனுடைய கன்னியா லக்னத்திற்கு அவர் 8ஆதிபதியாகவும் புதனுடைய மிதுன லக்னத்திற்கு அவர் 6ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். இயல்பிலேயே 2 பேரும் சண்டைக்காரன். ஒரு அறிவாளி, ஒரு முரடன். அறிவாளி எப்பவுமே நிதானமாக யோசிப்பான், முரடன் எப்பவுமே யோசிக்கவே மாட்டான். புதன் யோசிக்கிறவன் புத்திசாலி, யோசிக்காம முட்டாத்தனமா செயல்படுறவன் செவ்வாய். இப்படிலாம் சொன்னா தாங்க உங்களுக்கு புரியும். இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லும் போது இவர் நம்ம பெருசா அப்படி இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்துருது. உண்மை ஜோதிடத்தை அறிவார்ந்த அமைப்பில் உணரணும்னு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் தெளிவாகவே சில விஷயங்களை கண்டிப்பாக சொல்லும். ஆக இந்த இடத்துல ஒரு அறிவாளியும் ஒரு மூர்க்கனும் இணைகிறார்கள் என்கின்ற அமைப்பை நீங்க மனசுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அறிவாளியும் ஒரு மூர்க்கனும் புரிஞ்சுக்கிறான். மிஸ்மேட்ச். இந்த இடத்துல சேரவே முடியாத இணைவது. அறிவாளியும் மூர்க்கனும் எந்த இடத்துலையும் சேரவே முடியாது. எந்த இடத்துலையும் ஒரு புத்திசாலியும் ஒரு முரடனும் ஒன்னாவே போக மாட்டாங்க. புத்திசாலி யோசிப்பான். ஒரு இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு தென் மாவட்டங்களை பற்றிய 10 வருடங்களுக்கு முன்பு நான் எழுதின கட்டுரையில பிரகாஷ்ராஜ் வந்து சரத்குமாரை பார்த்து சொல்லுவார், நீ வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிப்பேன், நான் வெட்டினதுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு திருநெல்வேலி மாவட்ட படத்துல இந்த வெட்டினதுக்கு அப்புறம் அப்ப கூட யோசிக்காத தன்மையை கொண்டது செவ்வாய். ஆனா வெட்டுவதற்கு முன்பு வெட்ட மாட்டேன், நான் அறிவால தூக்க மாட்டேன், அறிவால தான் ஜெயிப்பேன் நினைக்கிறது புதன். ஆக இந்த இடத்துல எந்த இடத்திலும் புதனும் செவ்வாயும் கலப்பது மிஸ்மேட்ச் கூடாது. சரி ஐயா, கூடாது, எனக்கு சேர்ந்துருச்சே, அப்புறம் என்ன பலன்? புதன் தசை என்ன பலனை செய்யும்? லக்னத்தின் அடிப்படையில் பலனை செய்யும். இந்த லக்னத்திற்கு யார் என்ன என்பதை பொறுத்து பலனை செய்யும். ஒருவேளை இந்த 4 கட்டத்தை போட்டிருக்கிறேன், புதன் நீச்சமா போட்டிருக்கிறேன், புதன் நீச்சமாகி செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார், கன்னியா லக்னமே ஆயிப்போச்சு, சுத்தம். 8ஆதிபதியோடு செவ்வாய் நீச்ச நிலைமையில சேர்ந்துட்டார். உங்களுடைய புத்தியை நீங்க லக்னாதிபதியை நீச்சமாக்கி போய் புத்திக்காரகனே நீச்சமாகி போனதுனால உங்களுடைய புத்தியை புதன் தசையிலையும் செவ்வாய் தசையிலையும் கெட்ட வழிகளில் உபயோகப்படுத்துறீங்க. 8ஆதிபதி பாயிண்ட் வந்துருச்சா? ஆதிபத்தியமும் வந்துருச்சு, காரகத்துவமும் வந்துருச்சு. எப்படி ஆதிபத்தியம் காரகத்துவம் ஆகிய 2 நிலைகளிலும் ஒரு மாதிரியான ஒரு விளையாட்டு போல பேசிட்டு போயிடுவேன். ஆனா அருமையா உங்களுக்கு புரியும், இந்த வீடியோவை திருப்பி பார்க்கும்போது செவ்வாயை பற்றியும் புதனை பற்றியும் புரியாத சில விஷயங்கள் அற்புதமாக மாணவர்களுக்கு புரியும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, புதன் புத்திசாலி, அவன் பலவீனமாகி இருக்கிறான், அறிவை இழந்திருக்கிறான் நீச்சம் என்கின்ற அமைப்புல. அந்த இடத்துல போய் மூர்க்கனும் முரடனுமான செவ்வாய் போய் சேர்றான். கன்னியா லக்னமா இருந்தா யார் போய் சேர்றா? சீட்டிங் பார்ட்டி, 8ஆதிபதி, வழிப்பறி கொள்ளக்காரன், அவன் போய் சேர்றான். சீட்டிங் பார்ட்டின்றது மிதுனத்திற்கு 8ஆம் அதிபதி வழிப்பறி கொள்ளைக்காரன், மிதுனத்திற்கு சீட்டிங் பார்ட்டி, பிட்பாக்கெட்டுக்காரன். ஒருத்தன் அருவாலை காட்டி பண்றவன் 8ஆம் அதிபதி, பஸ்ஸில் அப்படியே பிட்பாக்கெட் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே போயிடுறவன் 6ஆம் அதிபதி. அந்த ஆதிபத்தியத்தை கூட நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை சொல்றேன், செவ்வாய்க்காக நான் சொல்லலை. மிதுன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக செவ்வாய் செயல்பட்டா என்ன பண்ணுவார்? சீட்டிங் வழிகளில் சொல்லுவார், நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு அல்லது பிட்பாக்கெட் அடிச்சுட்டு போறதா இருப்பார். 8ஆம் அதிபதியாக செயல்பட்டா என்ன பண்ணுவார்? நடு ரோட்டில் ராத்திரி 11 மணிக்கு அருவாலை வச்சுட்டு இப்படியே நின்று கல்ட்டு காது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றவர் தான் செவ்வாய். நேரடியாக முகத்தை காட்டி கல்ட்டு என்று சொல்வதற்கும் ஒயிட் காலர் கிரைம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த மாதிரியான காரகத்துவ ஆதிபத்திய அமைப்புகளை அன்பு மாணவர்கள் எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது ஜோதிடத்தில் என்னை விட பெரிய ஒரு மேதமையை கண்டிப்பாக நீங்க பெறுவீங்க. என் ஆசையும் அதுதான். என் காலத்திலேயே நான் பார்க்கணும், என்னை விட மேலே போன ஒரு மாணவரை, ஒரு மாணவர் இல்லை, கண்டிப்பாக நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வருவீர்கள் என்பது எனக்கு தெரியும். இந்த மாதிரியாக நுணுக்கமாக காரக ஆதிபத்திய அமைப்புகளை புரிந்து கொள்ளும் போது, லக்கண வாரியாக புரிந்து கொள்ளும் போது பல ஜோசியம் கட்டுன பசுமாடு மாதிரி வரும்னு சொல்லுவனே. ஆக இந்த இடத்துல புதன் தசை சுத்தம். ஒரு கன்னியா லக்னமா இருந்தா சுத்தம், ஏன்னா லக்னாதிபதியே நீச்சம். மிதுன லக்னமா இருக்கிறாரு, அங்கேயும் 6ஆம் அதிபதியோட போய் சேர்ந்துட்டாரு. கடன் நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம். ஆக புதன் தசை என்ன பண்ணும்? ஒன்னும் உங்களை நோயாளி ஆக்கும்,
இல்லை சீட்டிங்காரனாக்கும், இல்லை கடன்காரனாக்கும். 6ஆம் அதிபதியோடு தானே சேர்ந்துருக்கிறாரு. ஐயா எனக்கு இதெல்லாம் நடக்கலைங்க, புதனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குதுங்க. 2 பேருமே 18 டிகிரி 15 டிகிரிக்கு அப்பால் இருந்து சந்திர அதியோகத்திலேயோ அல்லது அங்கே குருவின் பார்வையோ இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வந்திருக்கும். நோட் பண்ணி பாருங்க. சுபத்துவம் தாங்க இதுக்கு விதிவிலக்கு. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய புதன் தசை செவ்வாய் கூட தான் சேர்ந்துருக்கு, ஆனால் நான் நல்லா தாங்க இருக்கிறேன். பாருங்கள், அந்த இடத்துல சந்திர அதியோகம் வந்துடும். புதனுக்கு வேறு விதமான வலுக்கள் வந்துவிடும். நான் சொல்லுகின்ற சுபத்துவம் என்கின்ற விதிவிலக்கு அங்கே வந்துவிடும். பேசிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் விதிவிலக்கை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சரியா? அதனை எடுத்து பாருங்க. செவ்வாயும் புதனும் இங்கே நீச்சமாக போட்டிருக்கிறேன். செவ்வாயும் புதனும் நீச்சமாக போட்டால் என்ன நடக்கும்? அந்த இடத்துல வந்து செவ்வாய் பலவீனமாக இருக்கிறார், புதன் அந்த இடத்துல பகை வீட்டில் இருக்கிறார். 2 பேருமே கெட்டு போனாங்க. சுத்தம். போன இடமாவது குருவுக்கு நட்பு வீடு, இந்த இடத்துல செவ்வாய்க்கும் நீச்ச வீடு, புதனுக்கும் பகை வீடு. இந்த இடத்துல எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்னா, இவர்கள் 2 பேருக்கும் வீடு கொடுத்த சந்திரன் அமாவாசை சந்திரனா சுபச்சந்திரனா என்கின்ற அளவை பொறுத்து இந்த இடத்துல பலன்கள் மாறும். ஒற்றை வரியில பலன்கள் இல்லைங்க. புதன் தசை எப்படி இருக்கும்? இவருக்கு வீடு கொடுத்தவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். பரவாயில்ல, அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் கெடுதல்கள் இல்லைன்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் இதே நேரத்தில் இந்த இணைவு புதனுடைய நட்பு லக்கணங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிர அணி லக்கணங்களுக்கு நல்லதுகளை கண்டிப்பாக செய்யாதுங்க. எப்போவுமே வந்து நட்பு சுக்கிர அணி லக்கணங்களுக்கு அவர் பாவியாகத்தான் செவ்வாய் வருவார். ஆகவே இது நல்லது இல்லை. அதே நேரத்தில் செவ்வாயுடைய யோக லக்கணங்கள்னு சொல்லப்படக்கூடிய மேஷ லக்கணம், லக்னாதிபதியே அங்கே நீச்சமாக இருக்கிறார், தனிப்புதனோடு சேர்ந்து இருக்கிறார். செவ்வாயுடைய வலு ஒரு 30% சுபத்துவமாகும். அது அவங்களுக்கு நல்லது. எந்த லக்னம் என்பதை பார்த்தும் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது செவ்வாய் யோகராக வரக்கூடிய லக்னங்களுக்கு தனிப்புதனுடைய இணைவு கண்டிப்பாக நல்லது. அது பெரிய கெடுதல்களை செய்யாது. ஆனால் புதன் யோகராக வரக்கூடிய மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் ஆகிய 6 லக்கணங்களுக்கு இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை பெரிய இதுகளை நன்மைகளை அது கண்டிப்பா செய்யாது. அடுத்து பாருங்க, புதனை உச்சமா போட்டிருக்கிறேன், செவ்வாயை இங்கே போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல புதனுடைய தன்மைகளை செவ்வாய் குறைப்பார். ஆனால் புதன் வந்து பெரிய அளவில் இழந்துட மாட்டார். இந்த இடத்துல வந்து ஒரு தைரியமுள்ள புத்திசாலியாக இருப்பார். பாயிண்ட்டை பாருங்க. அந்த இடத்துல முட்டா பைய அறிவு இல்லாதவன் அப்படி போய் சேர்ந்துட்டார்னு சொன்னேன். இந்த இடத்துல புதன் செவ்வாய் உச்சம், புதன் உச்சம், செவ்வாய் அங்கே பகை வீட்டில் இருக்கிறார். தன்னுடைய மேஷ வீட்டிற்கு 6ஆம் வீட்டிலையும் தன்னுடைய விருச்சிக வீட்டிற்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். காரக அமைப்புகளை மட்டும் இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஆதிபத்தியங்களை 12 ஆதிபத்தியங்களே நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல செவ்வாயுடைய பலத்தை அவர் இழக்க வைக்க முடியாது. புதனுடைய பலத்தை செவ்வாய் இழக்க வைக்க முடியாது. செவ்வாய்க்கு அந்த அளவிற்கு பாபத்துவம் இல்லை. சனியோடு ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது இணையக்கூடிய பாபத்துவத்தை போல இங்கே நடந்து விடாது. ஆனா இந்த இடத்துல புதன் புத்திசாலியாக, அதே நேரத்தில் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை தைரியத்தோடு செயல்படுத்தக்கூடியவராக நிச்சயமாக இருப்பார். இந்த இடத்தையும் நீங்க ஆதிபத்திய ரீதியாக எந்த லக்னத்திற்கு இந்த இணைவு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். 4வது நிலையாக ஒன்றை போட்டிருக்கிற குருவின் வீட்டில் புதன் செவ்வாய் சேர்க்கை. பரவாயில்லங்க, சூப்பருங்க. 2 பேருமே ஒரு நல்லவன் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு முரடை அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறான். செவ்வாய் வந்து முரடன் தானே தவிர குடியாரம் கிடையாது. சனி தான் குடியாரன். செவ்வாய் முரடன் தான், சும்மா குடிச்சிட்டு வளர்றவன் கிடையாது. சனி தான் குடிச்சிட்டு நேரமும் வளர்றவன், டபுள் மைண்டாக இருக்கிறவன். செவ்வாய் வந்து நட்புக்காக உயிரை கொடுப்பேன், அருவாள் எடுத்துகிட்டு தூக்குறேன், வெட்டுறேன், குத்துறேன், இப்படியே தான் செவ்வாய். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் குருவின் வீட்டில் அவர் சாந்தமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த இடத்துல செவ்வாய் புதன் இணைவு செவ்வாய்க்கு நல்லது. புதனை கூட பெரிய அளவில் பாதிக்காது. இந்த இடத்துல நான் சுபத்துவம்னு கொண்டு வந்துட்டேன்னா, புதனும் செவ்வாயும் இந்த இடத்தில் இருப்பது எந்த லக்னத்தை பொறுத்தது என்பதை பார்த்து இருவரும் குருவின் வீட்டில் இணைந்திருக்கிறார்கள் என்பதை வைத்து புதன் திசை பெரிய அளவில் அவரை பாதிக்காது. ஏன்னா புதன் வந்து மிதுன லக்னமாகவே இருக்கட்டும், 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7, 11 குடையவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 7, 6 குடையவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 11ஆம் அதிபதியும் 1ஆம் அதிபதியும் இணைந்திருப்பது நல்லது. சகோதர மேன்மைகள் போன்ற அமைப்புகள் இந்த இடத்துல இருக்கும். லக்னாதிபதியும் சகோதர காரகனும் இணைந்திருப்பதால் அண்ணன் தம்பி உறவுகள் குருவின் வீட்டில் இணைஞ்சிருக்கிறதுனால நல்லா இருக்கும்னு இந்த சுபத்தன்மையோடு இதை கொண்டு போயிடணுங்க. ஆதிபத்திய அமைப்புகளை தனியாக புரிந்து கொண்டு சேரும் இடத்தை, கடக செவ்வாய் புதனை வந்து பௌர்ணமி சந்திரனை சொன்னேன் இல்லையா, ஆனால் தனுசுல இது நடக்கும்போது புதன் எப்பவுமே, குரு எப்பவுமே சுபர் தானே. அந்த அமைப்பின் கீழே இந்த இடத்துல இவருடைய அமைப்பை நீங்க அவங்களுடைய திசையில புரிஞ்சுக்கணுங்க. இதுவும் செவ்வாயை சுபத்துவப்படுத்துவதாகவே அமையுங்க.
அடுத்தது பாருங்க, இந்த அட்டகாசமான குருமங்கல யோகம் நிலை 4 இப்போது வந்து விட்டது. நிலை 4 என்கின்ற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. சுருக்கமாகவே சொல்லிடுற, குருவும் செவ்வாயும் இணைவது எந்த இடத்திலும் குருமங்கல யோகம். குருவே நீச்சமானாலும் சரி, செவ்வாயே நீச்சமானாலும் சரி, அட்டகாசமான ஒரு அமைப்பு. எந்த லக்னத்திற்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. குரு வந்து எல்லா லக்னத்திற்கும் விரும்பக்கூடிய ஒரு நபர். முதல் நிலையா பார்த்தீங்கன்னா குரு நீச்சம், செவ்வாய் உச்சம். 8ஆம் இடத்திலேயே நடக்குது, 6ஆம் மிதுன லக்னத்துக்கே நடக்குது, 8ஆம் இடத்திலேயே நடக்குது, 6ஆம் அதிபதியாக நடக்குது. அப்படிலாம் பெரிய கெடுதல்கள் நடக்காதுங்க. இது நிஜமாக குருமங்கல யோகங்க. இதுல செவ்வாயுடைய காரகத்துவங்கள் சற்று தூக்கலாக மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி என்கின்ற அத்தனை அமைப்புகளிலும் ஜாதகர் மிகப்பெரிய அளவில் யோக தசைகள் கைவர பெற்று லக்னாதிபதி வலுவாக இருந்தால் செவ்வாயுடைய அத்தனை அமைப்பும் மிகப்பெரிய அளவில் நல்ல அறிவாளியா இருப்பாருங்க. ஜாதகர் வந்து அவசர கொடுக்கையா இல்லாம நிதானமாக யோசித்து எதையும் செயல்படுத்தக்கூடியவராக குரு செவ்வாய் தசையில இருப்பாருங்க. இந்த குரு செவ்வாய் தசை யாருக்கு நல்லதா வரும்? கரெக்டா 6 லக்னக்காரங்களுக்கு, கடகம், சிம்மம், தனுசு, மீனம், மேஷம், விருச்சிகம் ஆகிய 6 லக்னக்காரர்களுக்கு இந்த குரு செவ்வாய் இணைவு அட்டகாசமான பலன்களை செய்யும். செவ்வாய் தசையும் குரு தசையும் தூள் கலப்பும். நடுவில் ராகு எங்கேயாவது நல்ல இடத்துல மாட்டிக்கிட்டார்னா செவ்வாய், குரு, ராகு ஆகிய கிட்டத்தட்ட ஒரு 40-43 வருஷம் டாப் டக்கரா இருக்குங்க. ஆகவே இது நிஜமான நல்ல மங்கள யோகம் என்பதை குரு தசையிலையும் செவ்வாய் தசையிலையும் நம்ம உணர முடியுங்க. இந்த இடத்துல நான் 3-4 அமைப்புகளை போட்டிருக்கேன். குருவை நீச்சமா போட்டிருக்கேன், பரவாயில்ல. அப்போ கூட நெருங்கி இருக்கிற தூரம் 8 டிகிரிக்குள்ள இருந்தா தூக்கல் நல்ல விஷயங்கள். குருவும் செவ்வாயும் ஆட்சியா போட்டிருக்கிறேன், அட்டகாசமா இருக்கும். மீன லக்னத்திற்கு இந்த குருவும் செவ்வாயும் லக்னத்திலே சேர்ந்திருந்தா 9-10 குடையவர்களாக சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைகள். தர்மகர்மாதிபதிகள் லக்னத்தில் இணைந்து லக்னத்தில் குரு திக்பலம் என்கின்ற அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படியே குரு வந்து 2ஆம் இடத்துல கன்னியா லக்னமாவே இருக்கட்டுமே, குருவும் செவ்வாயும் சுக்கிரனுடைய வீட்டில் இணைஞ்சிருக்கிறாங்க, கெடுதல்லாம் இருக்காதுங்க. 2ல செவ்வாய் அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட குருவின் இணைவுல மங்கள யோகத்தில் இருக்கிறனால கிரிமினல் வழிகள்ல காசு கொடுத்துருவாருங்க. கன்னியா லக்னம் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கு, கூடவே குருவோட இருக்கு. இந்த 2ல செவ்வாய் தோஷம் இதெல்லாம் கிடையாதுங்க. சூப்பரா இருக்குங்க. செவ்வாய் தசையில கல்யாணம் ஆகி சரியான பொண்டாட்டி, சரியான புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி இணைஞ்சவனே கோடிக்கணக்கில் வருமானங்கள் எல்லாம் இந்த இடம் தாங்க. ஆக எந்த இடத்துல எந்த பலன் என்பதை நம்ம தீர்மானிக்கிறதே பெரிய ஒரு அனுபவம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்ப கன்னியா லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல குரு செவ்வாய் அட்டமாதிபதியாக அவர் இணைந்திருந்து 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட மங்கள யோகத்துல நல்ல முதன்மையான மங்கள யோகமான குருமங்கள யோகம் இந்த இடத்துல இருக்கனால சீட்டிங் வழிகளில் ஒரு மாதிரியான முறைகேடா வழிகளில் காசை கொடுப்பாரு, மாட்டிக்கவும் விட மாட்டார். அப்படியே இந்த இடத்துல குரு செவ்வாயை பார்த்திருக்கார். குரு ஆட்சியாக, குரு நட்பு வீட்டில் இருக்கிறார், செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார். அப்ப செவ்வாய் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். இந்த அமைப்பும் அப்படியே இந்த இடமா இருந்தா கூட மிதுன லக்னம் 6ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்க பெரிய அளவில் செவ்வாய் சோதனைகளை பண்ணிட மாட்டார். இந்த இடத்துல தாங்க சுபத்துவம் செயல்படும். 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற அமைப்பில் குருவின் தசையில தொழில் நல்லா இருக்கும், கூடவே கடன் போன்ற அமைப்புகள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். வேலைக்காரர்களாக அப்படி வேலைக்காரர்களால கொஞ்சம் பிரயோஜனமும் இருக்கும், சனியின் அடுத்த நிலைமையை பொறுத்து. ஆகவே இந்த குருமங்கல யோகம் என்பது ஆதிபத்திய அமைப்புகளோடு மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொஞ்சம் இது பண்ணக்கூடியதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுக்கிரன், இது பிருகமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருவிற்கு நிகரான அளவில் ஒரு 50% மேல இதுலயும் பலன் இருக்கும். இப்ப பாருங்க, நிலை 5 வந்துருச்சு. சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையை போட்டிருக்கிறேன். இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையும் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா செவ்வாயை அதீத சுபத்துவப்படுத்தக்கூடியது. அதனுடைய காரகத்துவங்கள்னு சொன்ன எல்லாத்துலயும் இப்ப நல்லா இருக்கும். சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு தடவை நான் எழுதியிருக்கிறேன். செவ்வாய் கட்டிலம் காலை, சுக்கிரன் கன்னிப்பெண். இளம் வயதில் இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை அமைப்புள்ள தசைகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஜாதகர் ரொம்ப துருத்துருண்டு 20 வருஷம் செவ்வாய் தசையும் உண்மையிலே நல்லா இருக்கும், 20 வருஷம் சுக்கிர தசையும் நல்லா இருக்கும், செவ்வாய் தசை 7 வருஷமும் நல்லா இருக்கும். ஆனா எந்த லக்னம், எந்த லக்னாதிபதி என்கின்ற அமைப்பை பொறுத்து இந்த பிருகமங்கல யோகத்துல கூடுதலாக குருவின் பார்வையோ சந்திர அதியோகம் எனப்படுகின்ற சந்திரனுக்கு நேரெதிராக இருக்கின்ற நிலைமையோ இருந்தா அப்பா டாப் டக்கரா இருக்கும். ஆக இந்த இடத்துல செவ்வாய் புனிதப்படுகிறார் என்பது உண்மை. செவ்வாயுடைய லக்னங்கள்னு சொல்லப்படக்கூடிய 6 லக்னங்களுக்கு அவர் மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்வார். அதே நேரத்தில் சுக்கிர லக்னங்களுக்கு கொஞ்சம் தகுதியை குறைத்துக் கொள்வார். கன்னியா லக்னமா இருக்குது, அட்டமாதிபதி கூட சேர்ந்திருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். இப்ப சுக்கிரன் உச்சம் 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் செவ்வாய், கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் செவ்வாய் என்ன பண்ணுவாரு? சுக்கிரன் நல்ல பலன்களை செய்வார், அட்டமாதிபதியோட கிரிமினல் தன்மையோடு செய்வார். செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்ற பிருகமங்கல யோகத்தின் காரணமாக செவ்வாயினுடைய காரகத்துவங்களை நல்ல பலன்களை செய்வார். இந்த ஆதிபத்தியத்தோடு புரிந்து கொள்ளுங்கள் சொல்றேன். மேஷ லக்னமாக இருக்கிறது, சுக்கிரன் செவ்வாய் லக்னத்தில் சேர்ந்திருக்கிறார்கள், அட்டகாசம். செவ்வாய் தசை தூள் கிளப்போம்.
ஆனால் அதே நேரத்தில் 2க்கு 12 மறைஞ்சு 7ஆம் இடத்தை சுக்கிரன் தொடர்பு கொள்வதால் சுக்கிர தசை கூட பெரிய கெடுதல்களை செய்யாது. சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்தால் கெடுதல், சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது பிருகமங்கல யோகம். ஒவ்வொரு பாபத்தன்மையிலையும் ஒவ்வொரு பாவர்களுடைய இயக்கங்களையும் ஏராளமான ரகசியங்கள், ஏராளமான உணர்ந்து கொள்ள தேவையான அமைப்புகள் பொதிந்து கொண்டிருக்கின்றன என்பதை இந்த யோக அடிப்படையிலே நீங்க புரிஞ்சுக்கலாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் நீச்ச அமைப்புல சேர்ந்திருக்கிறாங்க. இது கூட செவ்வாயை சுபத்துவப்படுத்துவது தான். செவ்வாய் ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் கூட தன்னுடைய காரகத்துவத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியாதவங்க இந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்க. அப்படியே ஒவ்வொரு தடவையும் போட்டு பார்க்கும்போது ஜாதகத்தில் பார்த்த ஜாதகங்களில் இருக்கக்கூடிய சில தன்மைகளை புரிந்து கொள்ளும் போது நான் என்ன சொல்ல வரேன் என்பது தெள்ள தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். ஆகவே பிருகமங்கல யோகம் என்பது எல்லா நிலைகளிலையும் நல்லவைகளை குறிக்கக்கூடியது. ஒருவேளை செவ்வாய் சுக்கிரன் நீச்சமாகி செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார், சனியோடு சேர்ந்தால் ஒரு மாதிரியான தேவையில்லாத பலன்களை செய்வார். இதைத்தான் நான் இந்த இடத்துல கோடு காட்டினேன். செவ்வாய் கட்டிலம் காலை, சுக்கிரன் கன்னிப்பெண். ஆனால் சனி கிழவன் கிழவி, சுக்கிரன் கன்னிப்பெண்ணு சின்ன பையன். இந்த இடத்துல சுக்கிரன் செவ்வாய் நீச்சனாகி இருக்கிறார், பிருகமங்கல யோகத்தை தான் செய்வார். ஆதிபத்தியத்திற்கு ஏற்ப ஏதேனும் ஒரு நிலையில சுக்கிரனுடைய காம அமைப்புகளில் ஏதாவது வேற மாதிரியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் இல்லையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் அதையும் பளிச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இருவரும் இணைந்திருக்கின்ற தூரங்கள், இருவருக்கும் கிடைக்கக்கூடிய வேறு தொடர்புகள், சனி பார்வை இருக்கிறதா, குரு பார்வை இருக்கிறதா, ராகுவின் தொடர்பு இருக்கிறதா என்பதை பொறுத்து தான் இந்த இடத்துல முடிவு பண்ணணும். ஆனாலும் நீச்ச சுக்கிரன் செவ்வாயோடு இணைவதால் காமத்தை தரக்கூடிய நிலையை இழப்பது இல்லை என்பதுதான் உண்மைங்க. சரி, இறுதியாக சேரக்கூடாத நிலைமைகள் செவ்வாயும் சனியும் 4 நிலைமையில இந்த இடத்துல தாங்க ஒரு குடிகாரனும் ஒரு ரவுடி பயணம், ஒரு குடிகாரனும் பிட்பாக்கெட்ட காரணம் கொலகாரனும் சேர்ந்துடுறாங்க. இந்த இடங்க பிட்பாக்கெட்ட காரணம் கொலகாரனும். சனியை பற்றி சொன்னாலே இவர் சனியை எப்போவுமே திட்டுவார்னு சனியால் ஒரு தடவை சொல்லும்போது, அதாவது பெரிய பெரிய கதைகள்லாம் உண்டு. சனியை பற்றி நான் திட்டுறேன்னு சொன்னால் ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால தான். வாழ்க்கையில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள், நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. முரண்பட்ட அமைப்புகளோடு பொருந்தி போவது தான் வாழ்க்கை. ஆணும் பெண்ணும் முரண்பட்டவர்கள், அவர்கள் இருவரும் இணைந்து தான் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இப்போ நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சனியை சொல்றாருன்னு சனியை புரிந்து கொள்வதில் இயலாமல் இருக்கக்கூடிய முட்டாள்களுக்கு புரியும். இதுதான் உண்மை. ஏதோ ஒரு இடத்துல சர்ச்சில் கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அந்த நாட்டுக்கு விடுதலை கொடுக்குறேன், இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதாவது நம்ம இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்குற நேரத்தில் பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துட்டு ஆகணும், பாகிஸ்தான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு நாட்டுக்காக விடுதலை கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே கொதிச்சு போனாங்களாம். இலங்கை, அதாவது காலனி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தால் இங்கிலாந்து என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். கடைசி அந்த நாட்டுக்கு விடுதலை, அந்த நாட்டுக்கு விடுதலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சே நரகத்திற்கு அப்படின்னு கேட்டாராம். நரகத்திற்கு எப்போ, அதாவது ஒரு நரகத்திற்கு அப்படின்னு ஒரு விடுதலை. அப்போ தான் சர்ச்சில் சொன்னாராம், இப்படி தான் அவங்கவுங்க சொந்த நாட்டை பற்றி நீங்கள் கேட்கணும்னு சொன்னாராம். இது புரியுறவங்களுக்கு இந்த கதை புரியும், எனக்கு சரியாக சொல்ல தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க நாட்டை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நரகத்துக்கு எப்போ விடுதலைன்னு கேட்டாராம். அப்படி தான் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த நாட்டை பற்றி இந்த மெம்பர் கேட்குறாரு, பார்லிமெண்ட் மெம்பர்னாராம். அது மாதிரி சனியை புரிந்து கொள்வதற்கு, சனியை பற்றி சொல்வதற்கென்று ஒரு சரியான புரிந்துணர்வு இருப்பவங்களால தான் அதை புரிஞ்சுக்க முடியும். இந்த நிலைமையை அப்படியே நீங்கள் பார்த்துக்கங்க. சனி செவ்வாய் எந்த இடத்திலும் சேரக்கூடாது. இருக்கின்ற பாவகம் சுத்தமாக அடிபட்டு போயிடும். ஆனால் சனி தசை நடக்குதா, செவ்வாய் தசை நடக்குதா என்பதை பொறுத்து அடுத்து நீங்கள் பலன்களை புரிந்து கொள்ள வேண்டும். 12 லக்கணங்களிலும் சேரக்கூடாத அமைப்பு சனி, செவ்வாய், ராகு. இது 70% தீமை. இது கூட ராகு சேர்ந்துருச்சுன்னா சேர்ந்த இடமாகிய அந்த பாவகம் எத்தனையாவது ஆதிபத்தியத்திற்கு அது உரியதோ அந்த பாவகம் உங்களுக்கு செயல்படாது. லக்ன பாவகமாக இருந்தால் நீங்கள் வேலைக்கு ஆகாத ஆள், லக்னாதிபதியை அடுத்து நீங்கள் பார்த்துடணும். உங்களுடைய உடல் வேலைக்கு ஆகலை, உங்களுடைய மனம் வேலைக்கு ஆகலை. லக்னத்தில் செவ்வாய் சனி ராகு சேர்ந்திருந்தா, எத்தனை 7ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி ராகு சேர்ந்திருக்கு, மன வாழ்க்கை நல்லா இல்லை. மன வாழ்க்கை நல்லா அடுத்து இருக்கு. சுக்கிரன் நல்லா இருக்கிறார், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறார். 3 அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆக செவ்வாய் சனி சேர்க்கை என்பது எந்த இடத்திலும் செவ்வாயும் சனியும் முரண்பட்ட தன்மைகளை கொண்டவர்கள். 2 பேருமே எதிரி, 2 பேருமே பகைவர், 2 பேருமே. அதான் சொன்னேன், ஒருத்தன் திருட்டு பைய, ஒருத்தன் முளமாரி முரட்டு பைய. திருட்டு பையலும் முரட்டு பையலும் சேரவே கூடாது. அந்த சேர்ற இடத்துல என்ன நடக்கும்? வழிப்பறி நடக்கும், கொள்ளை நடக்கும், கொலை நடக்கும்.
அப்போ அந்த கொலை நடக்கிற இடமா அந்த இடம் அமைஞ்சு போகுது. என்னங்கய்யா இப்படிலாம் பேசுறீங்க? அப்போ செவ்வாய் சனி சேர்ந்தவங்கலாம் என்னங்க ஆகிறது? இணைகின்ற தூரத்தை பொறுத்து ஒன்று புரிய வேண்டும் என்பதற்காக அதை அழுத்தி பேசுகிறேன். அதிலிருந்து விதிவிலக்குகள் அப்படியே புரிஞ்சுக்கங்க. இந்த செவ்வாய சனியை குரு பார்த்தா அது நடக்காது. முதல்ல நடக்கும், பின்பு நிவர்த்தி அடையும். முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் என்கின்ற நிவர்த்தி அடையக்கூடிய தன்மைகள் இருக்கு. சுக்கிரனே உள்ள போய் சேர்ந்துட்டாரு. இவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது சுக்கிரன் அப்படியே தடுத்து நிறுத்தி கெடுதல்கள் நடக்காத வண்ணம் ஜாதகரை பாதுகாக்கிறார். சுபத்துவம். பௌர்ணமி சந்திரன் எதிரிலிருந்து பார்க்கிறார். கட்டுக்கு அடங்கி இருக்கிறார்கள். பெருசா கொலை பண்ணில்ல, பெருசா கொள்ளையடிச்சல்ல, கட்டுக்கு அடங்கி இருக்கிறார்கள். இந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள கோட்பாட்டை எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ பலன்களை அப்படியே தெல்ல தெளிவாக என்னுடைய இந்த இதுலேயே நீங்கள் வந்துடுவீங்க. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கெமிஸ்ட்ரி அப்படியே ஒர்க் ஆகிடும். அது புரியாத வரைக்கும் என்னை திட்டிகிட்டே இருப்பீங்க. இருந்தாலும் என்னையா விளங்காமல் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு. அதுதான் உண்மை. ஆக இந்த இடத்துல அடிப்படை நிலையாக நான் 4 இடத்தையும் பிரித்து சொல்ல போகிறதில்ல. சனி செவ்வாய் சுக்கரனோட வீட்டில் போட்டிருக்கேன். சனி செவ்வாயை நீச்சமாக மேஷ வீட்டிலேயே போட்டிருக்கிறேன். செவ்வாயோடைய வீட்டிலே போட்டிருக்கேன். சனியும் செவ்வாயும் மகர கும்பத்திலே போட்டிருக்கிறேன். மகர கும்பம் சர்வம், மேஷமும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் என்ன ஆதிபத்தியம்? கன்னியா லக்னத்திற்கு 8ல் சேர்றார் சனி செவ்வாய். ஆயுள் குறைவு. சனி செவ்வாயுடைய தசைகள் சுத்தமாக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். லக்னாதிபதி முடிஞ்சு போலங்க, ஜாதகர் உயிரோடு தான் இருக்கிறார். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். கஷ்டத்தை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறார். போய் கேளுங்க அவரை. ஐயா நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு பார்த்தாலே தெரியும். என்ன அருண கோடி சொன்ன வரைக்க போறார். லக்னாதிபதியின் வலிமை என்ன? அதற்கடுத்து என்ன? இது எந்த பாவகத்தில் நடக்கிறது? சனியும் செவ்வாயும் எந்த பாவகத்தில் இணைந்திருக்கிறார்களோ அந்த பாவகம் வலுவிழக்கிறது. அதற்கடுத்து அந்த பாவகாதிபதி அந்த பாவகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய தொடர்புகள். ஆக சனி செவ்வாய் எந்த இடத்திலும் சேரக்கூடாது. இதுக்கு மேல நெகட்டிவா நான் பேசுறதுல ஒன்றும் இதே இல்லை. 12 பாவங்களுக்கு இந்த சனி செவ்வாய் தொடர்புகளை கூட நம்ம பேசலாம். ஆனால் பேசுறவங்க அப்படி இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு பக்கு பக்குன்னு வந்துடும். அப்படி பக்கு பக்குன்னு நினைக்கவே வேண்டாம். இதற்கப்புறம் என்ன சூழ்நிலைகள்? 8, 12, 6 டிகிரி இணைவை சொல்லுவேன், 12 டிகிரி இணைவை சொல்லுவேன், 22 டிகிரி இணை சொல்லுவேன். ஒருவேளை 20 டிகிரிக்கு அப்பால் இருக்கிறாங்க, இணையலைங்க. சரி, இணைஞ்சதுனால என்னங்க நடக்கும்? சகோதர விரோதம் நடக்கும், சகோதர இழப்பு நடக்கும், சகோதரர்களால் துன்பங்கள் இருக்கும். செவ்வாயின் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் போன்ற அத்தனை அமைப்புகளும் நெகட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இதனால நடக்குங்க. இது எப்பங்க நடக்கும்? வயதிற்கு ஏற்றார் போல செவ்வாய் தசை நடக்கிறதா சனி தசை நடக்கிறதா என்பதை பொறுத்து. செவ்வாய் தசை நாளை வரக்கூடாதுங்க. செவ்வாய் தசை வந்தால் செவ்வாய் முற்றிலுமாக வலுவிழந்து இந்த இடத்துல பாபத்துவமாக இருப்பார். சரி, செவ்வாய் தசை வரவே இல்லை, நடக்காதுங்க. இந்த பலன்லாம் நடக்காது. சனி தசை வரவே இல்லைங்க, நடக்காதுங்க. சனி தசையில் என்னங்க நடக்கும்? சனி நடக்கவே விட மாட்டாருங்க. நடக்காதுன்னு சொல்றேன்ல, நடக்க விட மாட்டாருங்க. நொண்டியாக்குவாருங்க, காலை பறிப்பாருங்க. சனியுடைய காரகத்துவங்கள் எல்லாத்துலேயும் உங்களை டல்லடிக்க வைப்பார். சனியுடைய காரகத்துவங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நஷ்டங்கள் இருக்கும். சனியால் உடம்பு, கடன், நோய், எதிர்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள், கால் நடக்க இயலாத நிலைமைகள். ஏன்னா அவருடைய காரகத்துவம் இது. அப்போ இந்த இடத்துல பாபத்துவம் என்கின்ற 2 பாவர்கள் இணைந்திருக்கின்ற ஒரு தன்மை, அதனுடைய விதிவிலக்கு என்று சொல்லப்படக்கூடிய சுபத்துவ தன்மைகள் இருந்தால் மட்டுமே இணைந்திருக்கின்றவர்களுடைய தூரத்தை பொறுத்து கடினமான பலன்கள், மிக கடினமான பலன்கள். ஒருவேளை 20 டிகிரிக்கு அப்பால் விலகி இருக்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கடினமான பலன்கள் இல்லை, நல்லா தாங்க இருக்குது என்கின்ற மாதிரியான நிலைமை. ஒருவேளை 6, 8, 12ல் இணைஞ்சிருக்கிறாங்க, 12ல் இணைஞ்சிருக்கிறாங்க, பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. 6ஆம் இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. இணைகின்ற அமைப்பை பொறுத்து கடன் தொல்லைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வளர்ச்சியை கொடுப்பார். 12ஆம் இடத்துல இணைஞ்சிருந்தா தப்பே இல்லைங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கடுபலன்கள் இருக்காதுங்க. 12ஆம் பாவம் பார்ட்டி கொஞ்சம் கஞ்சனா இருப்பார். பார்ட்டி கொஞ்சம் தூக்கம் பிடிக்காதவராக இருப்பார், தூங்கவே முடியாதவராக இருப்பார். 12ஆம் பாவக பலன்கள் கொஞ்சம் பாபத்துவத்தை அடையும். இவ்வளவு தாங்க. மற்றபடி பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. இந்த வீடியோவும் போன வீடியோ மாதிரியே கொஞ்சம் நீண்டு போயிடுச்சு. அடுத்ததாக என்ன? செவ்வாய்க்கு அடுத்ததாக என்ன? அதாவது சூரியன், சந்திரன், புதனுடைய நிலைமையை போடுவோம். அடுத்ததாக புதன் மற்ற கிரகத்தோடு சேருவதால் என்ன நிலைமைகள் வரும் என்பதை பார்க்கலாங்க. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.